ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும். பிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருந்துச்சு. ஏன்னா மற்றபடியில் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. பவுமா ரெண்டாவது இன்னிங்ஸில் சூப்பராக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பேட்டிங் ஆடி இருந்தாருன்னு சொல்லணும். அது மாதிரி ஜடேஜா கைஸ் செகண்ட் இன்னிங்ஸில் நம்மளுக்கு நல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் சொல்லவே வேண்டாம் கைஸ், நம்பர் 3ல் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார் சொல்லணும். அக்ஷர் பட்டேல் கடைசியில் வந்து ஒரு காட்டிகிட்டே இருந்தால் சொல்லணும் சவுத் ஆஃப்ரிக்காவை. டக்குன்னு அந்த 49 ரன்லேருந்து 31 ரன்கிட்ட டக்குன்னு 2 6 கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது கைஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஹார்மர், அவர் என்ன பவுலிங் கைஸ், ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தார். வயசு கூடன்னு வேறு கேள்விப்பட்டோம். ஆனால் பவுலிங் வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து யான்சன் அவர் வந்து நல்ல பவுலிங் போட்டிருந்தார், சொல்லவே வேண்டாம். நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து போட்டிருந்தாரு. மொத்தத்தில் கைஸ் இந்தியா வந்து கையில் இருந்த மேட்சை கோட் அவுட்டாங்க தான் சொல்லணும். கில் என்ன ஆச்சுன்னு தெரில. நெக்ஸ்ட் மேட்ச் பிசிசிஐ இருந்து அப்டேட் வரும், நம்ம எதிர்பார்ப்போம். கைஸ் ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 நவம்பர். என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த டெஸ்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். கிரிக்கெட் பார்த்தின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.